எப்படி இருந்த பரிசுத்தமா இருந்தது போல அதே போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க. நான் பரிசுத்தரா இருக்கிற போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க. ஆண்டவரை துப்புனாங்க, மூஞ்சில துப்புனாங்க, காரி துப்புனாங்க, அடிச்சாங்க. ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. எதுக்குன்னா அதுதான் ஆவின் கனி. இங்க நாம நம்மள சும்மா கோபமா பார்த்தாவே உடனடியாக நாம அவங்கள விட 10 மடங்கு அதிகமா காட்டுறது. நமக்கு விரோதமா ஏதாவது ஒண்ணு பேசிட்டாங்கன்னா போதும் நம்ம அவங்களோட 10 மடங்கு அதிகமா பேசுறது. ஏதாவது ஒரு கோபத்தை காட்டினா நம்ம அதை விட அதிகமா 10 மடங்கு அதிகமா காட்டுறது. இப்படி பண்ணி கொண்டு இருந்தோம்னா நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாதுன்னு தெளிவா போட்டிருக்கு வேதத்துல. இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியை உடையவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே மாட்டாங்க. இது கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. நாம ஆவின் கனியை உடையவளா இருந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். பிரியமானவர்களே, கரையும் பிழையும் இல்லாதவர்கள் சமாதானத்துக்குள்ள இருக்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்க. ஏன் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாம போற காரியம் எதனால? நாம அதிகமா யோசிக்கிறது, தேவையில்லாத காரியத்தை யோசிக்கிறது. நமக்கு அதுக்கு தேவையில்லை.